அதுக்கு இனி இரவணக்கம் பாருங்க. நாம இப்ப தண்ணி ஏறிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியாது, தண்ணி பாஞ்சிருச்சுங்க. மழை திருப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. அப்படியே நம்ம தக்காளி செடி பார்க்கலாங்க. தக்காளி செடியில எப்படி காய்ச்சிருக்கு, எப்படி பார்த்துருக்குன்னு பாத்தீங்களா? தக்காளி செடி நல்லாவே காய் காய்ச்சிருக்கு. அதாவது வாழைக்குள்ள ஊடு பயிர பண்ண தக்காளி செடிங்க. பாத்தீங்களா, ஜம்முன்னு காய்ச்சிருக்கு. பாத்தீங்கன்னா நைட் ஒரு 12 மணி இருக்கும். அப்படி தண்ணி இருக்கோம். தண்ணி வந்து கீழ்காட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம கீழ்காட்டுக்கு போக போகிறோம். அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க. ஆனால் எப்படி போகணும்னு தெரில. பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் தண்ணி பிடிக்கல. பார்த்தீங்களா, தண்ணி அங்கே போயிட்டு இருக்கு. நம்ம சுற்றி போய் தான் கீழ்காட்டு போக முடியும். வெயிட் பண்ணுங்க மக்களே. பார்த்தீங்கன்னா இப்போ கீழ்காட்டுக்கு நம்ம வரக்குள்ளேயே தண்ணி கிட்டத்தட்ட ஒரு பாத்தி பாஞ்சிருச்சு. ஒரு பாத்தி பாஞ்சிட்டு 2வது பாத்திக்கு போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் விவசாயம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி வந்து பொலிகள் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனால் வந்து கீழே இறங்கி வரக்குள்ள எவ்வளோ டைம் ஆகிப்போச்சுங்க. பார்த்தீங்களா, தண்ணி போயிட்டுருக்கா. இந்த மாதிரி யாரெல்லாம் விவசாய மக்கள் யாரெல்லாம் தண்ணி கட்டுறீங்க நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தண்ணி பாஞ்சிருச்சுங்க. இங்கே மடை திருப்பணும். பார்த்தீங்களா மம்முட்டி மக்களே, விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க.